ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தாவேக்காவினுடைய அலை அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த அலையினால கிடைச்ச வெற்றி அப்படின்றது அரசியல் களத்தை அதிரி புதிரிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக அதிமுக உட்பட பாஜக, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியான ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லிட்டு பலருமே ஷாக்கிங்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சந்திச்ச முதல் தேர்தலையே வெற்றி முதலமைச்சர் அப்படின்ற ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிருக்கு தாவேகா. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதைத்தானே நான் முன்னாடியே சொன்னேன், திமுக வந்துட்டு நம்ம எப்படி வலிமையா எதிர்க்கிறோமோ அதே மாதிரி அதிமுகவையும் எதிர்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு கட்சியுமே வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றத தானே நான் படிச்சு சொன்னேன். ஆனா நீங்க வந்துட்டு அதை கேட்காம எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு சொல்லி என்கிட்ட இந்த பதவியை வந்துட்டு பறிச்சு 2024 வந்து கிட்டத்தட்ட 18% வச்சிருந்த ஓட்டு வங்கிய வெறும் 3%க்கும் கம்மியாக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான விமர்சனத்தை டெல்லி தலைமை முன்னாடி வச்சிருக்காராம் அண்ணாமலை. ஸோ ரிசல்ட் வெளியே வந்தோடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் மேல ரொம்ப பெரிய அதிருப்தியும், அதை தாண்டி வந்துட்டு அண்ணாமலையை மாத்தி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற சந்தேகமும் பாஜக தலைமைக்கு வந்திருக்கா. ஸோ இதுக்கு மத்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மாதிரியே உங்களுக்கும் இருக்குங்க, நீங்க வந்துட்டு ஒரு மாஸ் ஃபிகர், உங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் சொல்றதை கேட்டு அண்ணாமலையே புது கட்சி ஆரம்பிக்கிற முடிவுல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ணாமலை அடுத்து என்ன பண்ண போறாரு, மறுபடியும் பாஜகவினுடைய தலைவராகிறாரா அண்ணாமலை, இல்ல புதிய கட்சி தொடங்க போறாரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலைக்கு வந்துட்டு பாஜகவினுடைய தலைவர் ஆனதுக்கு அப்புறமா முன்னாடி எப்பயுமே இல்லாத அளவுக்கு பாஜகல ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுடைய தலைவரான விஜய் வந்துட்டு எப்படி திமுக மேலையும் அதிமுக மேலையும் காட்டமான விமர்சனங்களை முன் வச்சாரோ அதுல 1% கூட குறைவில்லாத அளவுக்கு வந்துட்டு திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து அரசியல் பண்ணி தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் தலைவராகவும் உருவெடுத்திருந்தாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2024 லோக்சபா எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 18% ஓட்டு அப்படின்றதும் விழுந்துருந்துச்சு. இதையே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற முடிவெடுத்த அண்ணாமலை வந்துட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ 2026 எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி வச்சா நம்ம அதிக அளவிலான இடங்களை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு கணக்கு போட்டுச்சு. ஆனா ரிசல்ட் அப்பதான் அது தப்பு கணக்கு அப்படின்றது பாஜகவுக்கு புரிஞ்சுச்சு. இதுக்கு வந்துட்டு அண்ணாமலை இடைஞ்சலா இருக்காரு, நீங்க அண்ணாமலையை வந்துட்டு மாநில தலைவராக வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கூட்டணிக்கு வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னோடனே சைலண்டா அண்ணாமலையை ஒதுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன்ல அண்ணாமலை போட்டியிடுறதுக்கான முடிவுல இருந்தாலும் அவர் கேட்ட தொகுதி அப்படின்றது ஒதுக்கப்படாமல் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவரானாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பயே வந்துட்டு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நயினார் நாகேந்திரனை தலைவராக கொண்டு வந்து அண்ணாமலையை வந்துட்டு தலைவர் பதவியில் வந்து தூக்குனது கட்சிக்கு ரொம்ப பெரிய அடியை ஏற்படுத்தும், கட்சியவே அதுல பாதாளத்துல தள்ளும், இதெல்லாம் வந்துட்டு தேசிய தலைமை கண்டுக்கலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டு உண்மையாவே தேசிய தலைமை அதை பெருசா கண்டுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல இறங்கி பாஜக வேலை பார்க்கவும் இல்லை. என்னதான் அண்ணாமலை வந்துட்டு நான் கடைசி வரைக்கும் கட்சியினுடைய தொண்டனாவே இருப்பேன், தேசிய தலைமை என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்படுவேன் அப்படின்னா பேட்டி கொடுத்தாலும் கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக சீனியர் தலைவர்கள் அப்படின்றது முத்தலும் மோதலுமாவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். போட்டியிட்ட கிட்டத்தட்ட 27 தொகுதிகள்ல 26 தொகுதிகள்ல பாஜக தோற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். போன டைம் ஜெயிச்சிருந்த வானதி சீனிவாசன் உட்பட அதை தாண்டி தமிழிசை சவுந்தரராஜன்,
எல் முருகன் இருக்கார் இல்லையா, எல் முருகன், நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பலத்த தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைமை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கட்சியை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாருன்னு சொல்லி நம்பி தானே அவரை மாநில தலைவராகணும். ஆனா அவர் என்ன இருந்ததையும் குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் பாஜக தலைமைக்குள்ள வீச ஆரம்பிச்சிருக்கான். ஸோ விஜயனுடைய இந்த ஒரு வெற்றி அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியுமே வேணாம் அப்படின்ற முடிவுல இருக்கக்கூடிய மக்களால தான் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. இதைதான் வந்துட்டு அண்ணாமலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்ம தான் வந்துட்டு அவரை தடுத்து நிறுத்திட்டோம், இல்லைன்னா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவும் கணிசமான இடங்கள்ல வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையை மறுபடியும் தலைவராக்குறது தான் வந்துட்டு கட்சிக்கா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அவர் சொல்றதை கேட்டோம், அவருடைய அரசியல் பாணியை வந்துட்டு ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல நம்மளாலையும் டெஃபினட்டா சைன் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாட்டை மாதிரியே வந்துட்டு கேரளாலையும் காங்கிரஸினுடைய ஆட்சி அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அவர் முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பாஜக அந்த ஸ்பீடா வளர்ந்துச்சு, எதிர்கட்சியா இருந்துச்சு. இப்ப டெல்லியில பாஜக தான் ஆளுங்கட்சியா இருக்கு. அதே ஃபார்முலாவை நம்மளும் இங்க அப்ளை பண்ணி அண்ணாமலை கையில மறுபடியும் கட்சியை கொடுத்தோம்னா அவர் அவருடைய பாணியில தீவிர அரசியலை முன்னெடுத்தாருன்னா திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவங்களுக்கு மாற்று கட்சியா தாவேக்கா இருக்க மாதிரியே பாஜக வரும். இன்னும் ஒரு 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் நம்மளால டெஃபினட்டா எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற அந்தஸ்துக்கு போக முடியும் அப்படின்ற கணக்கும் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்துட்டு மத்திய அமைச்சரவையை மறுபடியும் மாற்றி அமைக்க இருக்காங்க. அதனால டபுள் ஆஃபரா வந்துட்டு மத்திய அமைச்சர் பதவியோட மறுபடியும் தமிழக பாஜகவினுடைய தலைவரா அண்ணாமலை பொறுப்பேற்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய தோல்வியை பத்தி கூட அண்ணாமலை பொது வழியில பெரிய அளவுல பேசல. அதை தாண்டி பொது நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதுலயும் வந்துட்டு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டோட கலந்துக்கல. அப்படின்றதுனால அண்ணாமலையினுடைய சைலண்டே வந்துட்டு பாஜக தலைமையில இருந்து அவருடைய எதிர்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவரை எதிர்க்கக்கூடியவங்க, அவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பலத்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. ஸோ அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதரவை வச்சு அவர் தனி கட்சி தொடங்கினாலும் ஆட்சி வைப்பறதுக்கு இல்லை அப்படின்ற டாக்ஸும் வருது. ஆனா இன்னொரு பிரிவு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஃபினட்டா அண்ணாமலை பாஜக தலைமையை விட்டு நீங்க மாட்டாரு, பாஜக கூட சேர்ந்துதான் ஒர்க் பண்ணுவாரு. தலைமையே நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்றத ரியலைஸ் பண்ணதுனால அண்ணாமலைக்கு என்ன வந்து சேரணுமோ மத்திய அமைச்சர் பதவி உட்பட அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து மறுபடியும் மாநில தலைவர் பதவியையும் கையில கொடுப்பாங்க. அதை அண்ணாமலை முன்னாடி இருந்த மாதிரியே தீவிரமா முன்னெடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ பாஜக மறுபடியும் அண்ணாமலை கையில தான் மாநில தலைவர் அப்படின்ற பதவியை கொடுக்க போறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எனிவேஸ் இனி அண்ணாமலை பாஜகவை எப்படி முன்னெடுக்க போறாரு, பாஜகல தான் தொடர போறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க அண்ணாமலை பத்தியும் அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தப்ப பாஜக எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.